Hebron Ministries. சேவியர்னா என்ன? சேவியர்னா ரட்சகர்னா என்ன? ரட்சகர் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெரி குட். பாதுகாக்கிறவர். இப்போ எப்படி பாதுகாக்கிறாரு? ஒரு டேஞ்சர்லேருந்து என்னது ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறான். ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தான், வீடு பற்றி வச்சான். வீடு பற்றினா ஒரு ஆள் ஓன்னு கத்திக்கிட்டு இருந்தானா. கத்திட்டு இருந்தோன்னே இவங்க என்ன முகமூடி போட்டுன்னு ஓடி உள்ளே போவாங்கள்ல, இந்த ஸ்மோக் வரக்கூடாது, ஃபயர் அவங்க போயிட்டு கத்திக்கிட்டு இருந்த கோன்னு கத்திட்டு உள்ளே போய் தூக்கிட்டு இவர் உள்ளே ஓடினாராம். வரும்பொழுது இன்னொரு ஃபயர் மூக்க பண்ணி அவர் தூக்கிட்டு வந்துட்டாராம். சரி, புரியல. ஆளை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டாராம். அவங்க அது மாதிரி என்ன இது காமது பண்ணுறவரில்ல. உண்மையாகவுமே உங்களை டேஞ்சர் அப்படின்னா, டேஞ்சர்னால் ஆபத்தில் இருந்து இல்லையா, ஹார்மில் இருந்து, பெரிய ஆபத்தில் இருந்து அவனை காமந்து பண்ணுறவருக்கு பேர் ரட்சகர். சொல்லுங்கள், ரட்சகர். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு என்ன பண்ணார்? நம்ம பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், அநியாயத்தில் இருந்தோம். பரலோக வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, நரகன்னா என்னன்னு தெரியாது, பரலோகம்னு என்னன்னு தெரியாது. கர்த்தர் நம்ம நரகத்துக்கு போயிருந்தோம், நம்ம தேவன் பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் பேர் சேவியர். அவர் பேர் என்ன? சேவியர். அவர் பேர் என்ன? சேவியர். அவர் பேர் ரட்சகர். ஹல்லேலூயா. சரி, யோவான் சொல்கிறான் அவரை குறித்து. 1 யோவான் 4:14 அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. 1 யோவான் 4:14 பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். ஹல்லேலூயா. இவன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறான். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருந்து குமாரனை எப்படி அனுப்பினாரா? சாதாரண உலக ரட்சகனாய் அனுப்பினார். ஒரு நுகம்பாகத்துக்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே ரட்சகராய். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் குமாரனை உலக ரட்சகராய் அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி அடைகிறோம். மார்பிளே படுத்துட்டு இருக்கோம். இந்த யோவான் மார்பிளே படுத்துட்டு இருக்கோம். அப்பனுக்கு தெரியுது இவர் சாதாரண மேரியுடைய புள்ள இல்லை, யோசேப்புடைய புள்ள இல்லை, இவர் உலக ரட்சகர். இதை விட என்னங்க சாட்சி வேணும்? கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களை கொடுத்து சபை விசுவாசி ஒரு சாட்சியம். அதாங்க உண்மையான சாட்சி. எதிர் வீட்டு கடைக்காரர் சொன்னால் ஒன்றுமே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தான், உங்கள் கூட இருக்கிற நண்பருக்கு தெரியும். குடும்பத்தில் இருக்க கொடுக்குற சாட்சி தான் உண்மையான சாட்சி. இவன் அவன் மார்பிளே பொழுதுனால அவன் சொல்கிறான், அவர் சாதாரணமான தேவன் இல்லை, அவர் எப்படி உலக ரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 1:1 என்ன சொல்லுது? அவர் ஆதியிலே இருந்தார். அந்த வாசனம் அவன் தான் அது எழுதுறான்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. எந்த வார்த்தை? இயேசுவாகிய வார்த்தை யார்கிட்ட இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை அவர் தான்ப்பா தேவன், அவர் தான்ப்பா கடவுள். இப்போ வந்தாரே என் கூட, இவர் தான் கடவுள். அவர்களே ஒன்றாக இருக்கிறார். வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நீங்க நான் எல்லாமே சகலமும். இந்த உலகத்தில் எதெல்லாம் உயிரோடு கூட இருக்குதோ, மரம், செடி, கொடிகள், ஒரு சின்ன புழு, பூண்டு, பூச்சி எல்லாமே அவரால் உண்டாயிற்று. சொல்லுங்க, அவரால் உண்டாயிற்று. உண்டானது என்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் அந்த ஒளி தான் இப்பொழுது எல்லாரையும் அந்த இருளிலிருந்து பிரகாசிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. நம்ம உள்ளங்கள் இருந்த இருளெல்லாம் அந்த ஒளி மாற்றி விட்டுச்சு. அந்த ஒளியை குறித்து தான் அருமையாக சொல்கிறான். 1 யோவானில் 4:14 சொல்கிறான், பிதாவான தேவன் குமாரனை உலக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த யோவான் சாட்சி கொடுத்த போல நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வேலை ஸ்தலங்களில், வியாபாரத்தில், எல்லா இடங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? சாட்சி கொடுக்கணும். செய்யலைன்னா கர்த்தர் யாரையாவது ஒருவரை கொண்டு செய்வார். நாம் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்காக போயிட்டு எல்லாத்தையும் வேலையெல்லாம் விட்டுட்டு போகணும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல செஞ்சால் தான் பெரிய ஊழியங்க. அந்த ஊழியத்தை செய்தால் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஊழியக்காரனா கையில் பைபிள் எடுத்து ஊர் சுத்தத்து இல்லைங்க ஊழியக்காரன். என்ன பண்ணுறாரு, அந்தந்த இடத்துல எங்கெங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அங்கே ஒருவரை இயேசுவுக்கு என்ன பண்ண வேண்டும், ஆண்டவர் விசுவாசியாய் மாற்ற வேண்டும், ரட்சிப்புக்குள் அவர்களை நடத்த வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காரு. இந்த ஜீவன் தேவன் கொடுத்ததே ஆண்டவர் நமக்கு அநேகருக்கு ஒளியாயிருப்பதற்காக, வெளிச்சமாயிருப்பதற்காக, இருளில் மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சரிங்க, பாப்பா வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரர் என்றும், இயேசுவானவர் தேவனுடைய குமாரர் என்றும் அறிக்கை பண்ணுகிறவன் வெறும் சாட்சி கொடுக்கலங்க, அவர் தான் குமாரர், அவர் தான் என்று நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, அவர் குமாரர் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அவன் தேவன் இயேசுதான் உண்மையான கடவுள் யாரை சொல்றானோ அவன்கிட்ட கடவுள் இருக்கிறார். அவன் எழுதுறான், யார் அவன்? இயேசுவோடு கூட இருந்தவன், 3.5 வருஷம் இருந்தவன், மார்பில் சாய்ந்திருந்தவன், கடைசியில் வெளிப்படுத்த விசேஷம் புத்தகத்தை எழுதினவன். ஹல்லேலூயா. அவனை விட என்ன சாட்சி வேணும்? அவன் எழுதுறான் இது மாதிரி, தேவனுடைய குமாரன் அறிக்கைப்படுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அவன் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கடைசி வரலையும் அறிக்கை பண்ண, மறிக்கும் வரலாம் அறிக்கை பண்ணுறான், பத்மு தீவில் அறிக்கைப்படுறான். அவனை தூக்கி எவ்வளோ எரிகிற என்னது இது அவன் சூடு இருக்க அந்த என்னது எண்ணெயில் தூக்கி போடுறாங்க. அவன் உயிரோடு கூட அந்த இடத்துல அவன் எண்ணெய் அவனை ஒன்றும் செய்யலை. அதை பார்த்தவன் எவனோ தூக்கி போட்டவனும் ரட்சிக்கப்பட்டுறான். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுறாங்க. என்னடா இது, கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டால் இவன் உயிரோடு கூட இவனை ஒன்றுமே செய்ய முடியாது விட்டுறான். கடைசியில் ராஜா கடைசியில் டச்சே பண்ண முடியல. இவன் எப்படி எப்படி உயிரோட கூட வரான், பயந்து போயிடறானுங்க. எங்கே போனாலும் அவன் என்ன நினச்சான், இவனை தூக்கி வந்து எண்ணெயில் போட்டால் கிறிஸ்தவம் அழிஞ்சு போயிடும், இவன் செத்துட்ட உடனே எல்லாம் பயந்து போயிட்டு பரவாயில்லன்னு எல்லாம் சிரிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. கடைசியில் உயிரோடு அவங்க நீந்திக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்த உடனே எல்லாம் பண்ணான், தூக்கி போட்டவன. அதுக்கப்புறம் பயம் வந்து போகுது இவனுங்களுக்கு, இவனுக்கு உபத்திரம் கொடுத்தா அதில் ரட்சிக்கப்பட்டுறானுங்க, அதனால் உபத்திரம் வேணாம் விட்டுறான். இப்படி பாருங்க எப்படி ஆண்டவர் ஏன்னா அவ்வளோ அன்பு அவன் மேலே வச்சிருந்தார். ஆண்டவர் சொல்ற அறிக்கைப்பட வேணும், அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவன் இருக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட, அவர் நம்மளை நிலைத்திருக்க வேண்டும், நாம் அவர்களே நிலைத்திருக்க வேண்டும். பக்கத்தில் பாசுங்க, யாரை விட்டாலும் விட்டுடுங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. 16ஆம் வசனம் பாருங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அறிந்து விசுவாசி எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு ஆண்டவர் நம்ம தொட்டாரு, இன்னை வரையிலும் ஆண்டவர் விட்டு நம்ம எங்கேயுமே போல. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்க மேல அன்பு வச்சாரு, இன்றைக்கு அந்த அன்பை நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அந்த அன்பை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானா, இயேசுடைய அன்பை ஒருத்தன் புரிஞ்சிட்டானா, அந்த அன்பை விட்டவனால எங்குமே போல. அந்த அன்பை ஒருத்தன் புரிஞ்சிட்டானா அவரை விட்டு போகவே மாட்டான். அது பெரிய படிப்பு கூட விட்டுடுவா, பெரிய பிஸ்னஸ் எதை எல்லாத்தையும் தூக்கி போ. அந்த அன்பு தான் எங்களுக்கெல்லாம் அந்த அன்பு தான், அந்த வைராக்கியம் தான் இந்த நாட்களில். அந்த பணம் கண்ணுக்கு தெரியல, அந்த படிப்பு கண்ணுக்கு தெரியல, அந்த பொசிஷன் கண்ணுக்கு தெரியல. 4 பேர் போய் மேடையில் உட்காந்து ஆனர் பண்ண நாட்கள்லாம் பார்த்தா இப்போ அது பைத்தியகாரமாக மாதிரி தோணுது. ஒருத்தவர் நமக்கு எப்போவுமே இருப்பா, தேவன் அவனிலே நிலைத்து இருக்கிறார். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக எழுதுகிறான். சங்கீதம் 106 21 சங்கீதக்காரன் எழுதுறான், என்ன அழகாக எழுதுறான் பாருங்க. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். தங்கள் இரட்சகராகிய எவ்வளோ அற்புதம் செஞ்சாரு. எகிப்து தேசத்தில் 10 வகை வியாதிகளிலிருந்து அவங்களை பாதுகாத்து ரட்சித்தாரு. டெலிவரரில் ப்ரிசர்வர் சொல்லுவாங்க, டெலிவரர், ப்ரிசர்வர், ரிடீமர், ப்ரிசர்வர், டெலிவரர். அப்படி ஆண்டவர் விடுதலை ஆக்குற தேவன், மீட்டு கொண்ட தேவன். இவ்வளோ பெரிய ஆண்டவர். 10 வியாதிகள் வகையான வியாதிகள் வருது, அதில் ஒன்று கூட ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்களை ஆண்டவர் பாதுகாத்துட்டார். இன்றைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கிறார். என்றைக்கும் பாருங்களா பாதுகாக்கிறார். அன்னைக்கு பிடிச்ச அவன் கையை இன்னைக்கு விடலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. ரட்சகர் தேவன் மறந்தார்கள், அது மறந்துடுறாங்க. அப்போது ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட
அழைக்கப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியான stood before him in the breach. பார்த்துங்களா, ஆண்டவர் அவங்க வந்து தேவனை மறந்துடுறாங்க, தேவன் செய்த அற்புதங்களை மறந்துடுறாங்க. நம்ம எத்தனையோ முறை அப்படி தான் செஞ்சுருக்கோம். தேவன் செய்த அற்புதங்களை ஒரு நிமிஷத்தில் மறந்து நம்ம மறுதளிச்சு விடுறோம், முறுமுறுத்து விடுறோம். அப்படி மறக்கும் பொழுது அதில் ஒரு மனுஷன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே அவங்கள ஒன்றும் தொடாதீங்க ஆண்டவரே, என்ன என் பேரை வேணா நீர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போடும் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பயங்கரம். அந்த வார்டு எப்படிங்க, நான் வேணா நரகத்துக்கு போகிறேன், மற்றவங்க அவங்க போகக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட உணர்வை கடவுள் யார் திறப்பிலே நிற்பார் என்ற மிக மிக முக்கியமான கொஸ்டினை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய திட்டங்கள் ஆவியானவர் நம்மோடு கூட. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தாவியானவர். ஏசாயா புத்தகம் 43:1 வாசிங்க. நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? 43:1 இப்பொழுது யாக்கோபு உன்னை சிருஷ்டித்தவரும். அப்போ யாக்கோபு சிருஷ்டிக்கும் போது அவன் பேர் யாக்கோபு, கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேல் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாகுது. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உன்னை fear not, I have redeemed you சொல்றார் பாருங்க. I called you by your name. உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். பேர் சொல்லி அது உன் பேர் இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் நடப்பது. அன்னைக்கு பேர் வச்சாருங்க. இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் நிற்குது. எத்தனை முறை அழிக்கப்பட்டது, எத்தனை முறை தொருத்தப்பட்டது, எத்தனை முறை அது அலங்கோலமாக்கப்பட்டுச்சு. ஆனாலும் கர்த்தர் தேவன் இன்றைக்கும் அவர்களை விடவே இல்லை. நம்ம தவறுகள் செய்யும்போது தண்டிக்கிறார், அடுத்த நிமிஷம் நம்மை அரவணைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பரிசுத்தாவினுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிற பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளோ பெரிய அலைகள் வந்தான், சுனாமியில் எத்தனை பேரை தேவன் பாதுகாத்தார். மரணம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னு சொல்லி ஜெபிக்கணும். அது கூட முக்கியம் இல்லை. கல்யாணம் பண்ணுறதுக்கு முக்கியம், குழந்தை முக்கியம், அழகாக இருக்கணும் முக்கியம். நம்ம மரணம் கூட தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். மரணம் வந்து எல்லாரும் பார்த்தோம் நல்ல மரணங்க அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பான். ஐயோ, ஆமாம், அக்கினியில் நடக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு நடக்குது இல்லைங்க. இப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட்டில் ஏசாயா அழகாக எழுதுகிறான். அதெல்லாம் அந்த சீஷர்கள் பார்க்குறாங்களே, இவனை தூக்கி அக்னியில் தூக்கி போடுறாங்க. ஒன்றுமே வேகாது இருப்பாய். இதை கொண்டு போயிட்டு கீழே கட்டைகளை அடுக்கி கொளுத்துறானுங்க. அவரை வந்து இயேசுவை பற்றி அறிவிச்சாந்து நீர் நாட்களில் கொளுத்துன உடனே அவர் படுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கட்டை எரியுது, அவர் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. படுத்துட்டு அவன் படுத்து பயங்கரமாக எரியுது தீ. வந்து படுன அப்புறம் வந்து ஒன்றுமே புரியல. அப்புறம் அணைக்கடான்னு தீயை வந்து இது பண்ணிட்டு அவர் எடுத்துட்டு, என்ன நீ வந்து நாங்கள் கொளுத்துறோம், நீ வந்து சாக மாட்டுற அப்படின்னு. நான் இன்னும் கமிட் பண்ணலான்னாராம். நான் ஆண்டவரே நான் மறித்து போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன், என் ஜீவனை எடுத்துக்கோ அப்படி. இப்போ ஏசு சொல்கிறார் பாரு, அதை அவர் ஞாபகப்படுத்திருக்காரு போல. அது என் ஜீவனை ஒன்று கையில். அப்போ அந்த ஜீவனை சொல்லாத வரலையும் அவர் பிசாசு அதிகாரம் கிடையாது. என்ன பண்ண, அக்னியிலே வேகாது இருப்பாய். இதெல்லாம் வந்து அந்த யார் பேர்னா சீஷர்களுக்கு நடக்குது பார்த்தீங்களா. அவன் எப்போ சொல்கிறான் பாருங்கள், அந்த திட்டம்லாம் அப்படியே நடக்குது. அவங்க பார்க்குறானுங்க, கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. என்னடா இது, தூக்கி எண்ணெயில் தூக்கி போடுறான், ஒன்றும் பண்ண மாட்டான், இது பண்ண மாட்டான். அநேக அற்புதமான சாட்சிகள். அவன் சொன்ன ஒரு வாக்கு தத்தம் கூட பொய்யாய் போகாது. சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. எனக்கு வீடு கொடுப்பேன்னா கட்டாயம் வீடு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஜெபிங்க, செல்ஃபோன் வாங்க தான் ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் செல்ஃபோனை கொண்டு என்கிட்ட ஜெபிக்க கொடுப்பீங்களா? உங்கள் முகத்துடைய பிரகாசத்தை பார்ப்பேன் நான். 1 கோடி கொடுத்தா கூட அந்த முக பிரகாசம் இருக்காது. அந்த வீடு வாங்கினா கூட அந்த செல்ஃபோன் வாங்கத்தில் அவ்வளோ சந்தோஷம். சரி,
நீ அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போடுறாங்க பார்த்திங்களா, ஒன்றுமே தெரில, தூக்கிட்டு போனவன் வந்து அவன் செத்து போயிடுறான். ஆனால் கர்த்தர் தேவன் அவர்களை பாதுகாத்து கொள்கிறார். இப்படி உயிருள்ள சாட்சிகள் நினச்சி தேவனுக்குள்ள பலப்பட வேண்டும், தேவனுக்குள்ள விசுவாசமுள்ளவர்களாய் மாற வேண்டும். பரிசுத்தரும் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சாதாரணமான இல்ல, உன்னை யாக்கோபு என்று அழைத்தேன், இஸ்ரவேல் என்று அழைத்தேன். அந்த தேவன் யார்? நான் ஒரு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இரட்சகருமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர். நீ என்ன நடந்தாலும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. பக்கத்து பாஸ், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வியாதி அகன்று போச்சு, பலவீனம் அகன்று போச்சு, சுகவீனம் அகன்று போச்சு, குடும்ப பிரச்சனை மாறி போச்சு. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா.